ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு 30 நாள் வரக்கூடிய சிலிண்டர் 50 நாள் வரைக்கும் இல்லை 60 நாள் வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சப்போஸ் வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் 2 பர்னர் இருக்குது. ஒவ்வொன்றில் 3 பர்னர் இருக்கும், 4 பர்னர் உள்ளதும் இருக்குது. நம்ம டக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பர்னரை யூஸ் பண்ணாமல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன பர்னரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பெரிய பர்னர் ரொம்ப எமர்ஜென்சியாக நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு குக் பண்ணுறதுக்கு அப்படின்னா 2 அடுப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் சின்ன அடுப்பையே பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மாவை எடுத்து உடனே இட்லியோ தோசையோ ஊற்றாமல் அதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து மாவை எடுத்து வச்சுருங்க. மாவு மட்டும் இல்லை, பால் பாக்கெட்டாக இருந்தால் கூட முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சும் போது உங்களுக்கு கேஸ் மிச்சமாகும். எடுத்தவுடனே அடுப்பில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கேஸ் கூட தான் செலவாகும். அடுத்து முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒன்றா நறுக்கி எடுத்து வச்சுருங்க. என்னென்ன சமைக்க போகிறோம், காலையில் டிஃபனாக இருக்கட்டும், மதியானம் லஞ்சாக இருக்கட்டும், என்ன ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சினாலே கேஸ் மிச்சமாகும். ஒன்று சமைச்சிக்கிட்டே இன்னொன்று நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அதை கட் பண்ணுறதுக்கு திருப்பி அடுப்பு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸு, மத்தியானம் சுண்டக்காய் துவையல், இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கேஸ் கண்டிப்பாகவே மிச்சமாகும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டைம் மட்டும் இல்லை, நம்ம 3 நேரமும் குக் பண்ணுறோம் இல்லையா, 3 நேரமும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலும் ஒரு நேரத்துக்கு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் கேஸ் நம்மளுக்கு மிச்சமாகுது. அப்போ மாதம் ஃபுல்லாக எவ்வளோ மிச்சமாகும் நீங்களே பார்த்துக்கோங்க. பர்னர் எப்போவுமே எந்த ஒரு அடப்பும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அடப்பு இருந்துச்சு அப்படின்னா பர்னர் ஒழுங்காகவே எரியாது. அதாவது நீங்கள் அடுப்பை பற்ற வச்சா கூட அந்த நெருப்பு ஒழுங்காகவே எரியாது. அதனால இந்த 2 பர்னரையுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் ஒரு பால் பொங்கிருச்சு இல்லை ஒரு சாதம் பொங்கிருச்சு அப்படின்னா கூட இதில் ஏதாவது அடப்பு இருந்திருக்கும். அதனால கேஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன அடுப்பில் வைக்கும் போது அதுக்கு தகுந்த பாத்திரம் வைக்கணும். இப்போ இந்த பாத்திரத்தை நீங்களே பாருங்கள், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இதை பற்ற வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு உள்ளடங்க தான் எரியுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பாத்திரத்தை விட வெளியில் வரல. அப்போ இது கரெக்டான அளவில் இருக்குது. இதே இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்பில் வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த அடுப்பில் வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அடுப்பில் உள்ளடங்க எரிஞ்சிச்சா, இதை பாருங்கள் அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில் எரியுது. அப்படி இருக்கும்போது அதோட கேஸ் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இது வெளியில் போகிறதுனால வேகமாக நம்மளுக்கு குக் ஆகுங்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த பாத்திரத்தோட அளவு எவ்வளவோ அதுக்கு உள்ள நம்ம கேஸ் எரியும் போது தான் அதோட இது சீக்கிரம் குக் ஆகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கேஸ் வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்படி இல்லை இந்த பாத்திரத்தை இதில் தான் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அது ஒரு டிப்பு. இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தந்த அடுப்புக்கு தகுந்த பாத்திரம் வைக்கும் போதே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு இந்த அடுப்பு பொருந்தாத அடுப்பு, இதுக்கு பெரிய பாத்திரம் இந்த அடுப்பில் வைக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் காய்ச்சறோம்னு வச்சுக்கோங்க. பால் காய்ச்சும் போது என்ன பண்ணுவோம், சிம்மில் போட்டுட்டு அப்படியே பாலை சிம்மில் போட்டுட்டு சரி ஸ்லோவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலை எடுத்து யூஸ் பண்ணுறோமோ இல்லை டிவி பார்க்குறோமோ அந்த சமயத்தில் என்ன ஆகும் தெரியுமா, பாலும் பொங்கி வேஸ்ட் ஆகிரும். பால் சில சமயங்களில் வத்தியே போயிடும். நம்ம மறந்துட்டா வத்தியே போயிடும். அதனால அந்த டயத்தை எப்படி மிச்சம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அங்கனே நின்று மிஞ்சி போனால் ஒரு 5 to 6 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான் ஆகும் பால் சூடாக. அதனால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துலேயே நின்று அடுப்பில் ஃபுல்லில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போ உள்ள கேஸ் தட்டுப்பாடில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சமாவது கேஸ் சேவிங்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டரை வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கேஸ் வேஸ்ட் ஆகும். அதே நம்ம தீப்பெட்டியை வச்சு யூஸ் பண்ணும்போது டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லைட்ரு சரியில்லை அப்படின்னா நீங்கள் தீப்பெட்டியை வச்சு டக்குன்னு பற்ற வச்சுக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு புதுசாக நீங்கள் லைட்ரு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்லா இப்படி அடிக்கும் போது கண்டிப்பாக கேஸ் வேஸ்ட் ஆகும். நம்ம என்னதான் ஆன் பண்ணி வச்சு இப்படி லைட்டை தண்ணி பட்டிருந்தா கூட இந்த லைட்ரு நம்மளுக்கு வேலை செய்யாது. இப்படியே நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேஸ்ட்டாக தான்
ஆகும். அதனால் நீங்கள் ஒன்று லைட்டரை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தீப்பெட்டி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது காய் சமைக்கவோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருப்போம். திருப்பியும் இதை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதில் உள்ள தண்ணி பார்த்தீங்கன்னா வத்துறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒரு கிச்சன் டவலை வச்சு நீங்கள் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து சூடு ஏறிடும். ஏன்னா இது வந்து தண்ணியாக இருக்கிறதுனால அது தண்ணியும் வந்து சீக்கிரம் வந்து காயணுங்கிறக்காக நம்ம அடுப்பை ஃபுல்லில் வைப்போம். அது வந்து கேஸ் வேஸ்ட்டாக தான் ஆகும். இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் தொடச்சிட்டு வைக்கும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு பாத்திரம் ஹீட் ஆயிரும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்ட அதாவது உங்கள் அடுப்புக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஜன்னல் இருக்குது அப்படின்னா இந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வர்ற காற்றே உங்களுக்கு வந்து அடுப்பை வந்து ஒழுங்காக எரிய விடாது. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேஸ் தான் வேஸ்ட் ஆகும். பாத்திரம் ஒன்றும் ஹீட் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லையோ கதவையோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சீங்கன்னா அது அழகாக வந்து நின்று எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கதவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து எரியுது. அதனால நீங்கள் எப்போவுமே வந்து ஜன்னல் மேலே இருக்குது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்றடிக்கிற சமயத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர் ஒன்று நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கும். இது அதிகமாக வந்து நம்ம பருப்பு வேக வைக்க யூஸ் பண்ணுவோம். சில பேர் ரைஸ் வந்து குக்கரில் வைப்பாங்க. இந்த மாதிரி சமயத்தில் பருப்போ அரிசியோ எதுனாலும் நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரத்தில் போட்டு தான் வேக வைப்போம். அப்படி வேக வைக்கும் போது கேஸ் வந்து நிறைய ஆகும். வெந்ததை விட கூடவே சில நேரம் வந்து கேஸ் எரியிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி சமயங்களில் குக்கரை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் முட்டையை போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டாலே அந்த ஹீட்லேயே பாதி வந்து நல்லா வெந்துடும். அதனால குக்கரை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கேஸ் வந்து மிச்சமாகும். அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸோ இல்லை சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குக்கர் வந்து எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கேஸ் மிச்சம் கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டு வேக வைக்கிறேன் அப்படின்னா இது அதுக்கு தகுந்த பாத்திரம் கிடையாது, பெரிய குக்கர். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன குக்கரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரம் ஹீட் ஆகி பருப்பும் சீக்கிரம் வெந்து வந்துடும். அதாவது நம்ம எது வேக வைக்கிறனாலும் அந்த குக்கர் அந்த பாத்திரம் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் உள்ள பொருள் வந்து ஹீட் ஆகும். அதனால அதுக்கு தகுந்த பாத்திரம் வைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் ஆகும். கொஞ்சோண்டு பருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குக்கரில் போட்டு வச்சிங்கன்னா அந்த குக்கர் ஃபுல்லாக ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பருப்பு வந்து ஹீட் ஆகணும். அந்த சைஸ் குக்கர் வந்து அந்த பருப்புக்கு தகுந்த அளவு இருக்காது. அதனால கொஞ்சமான குவான்டிட்டியில் நீங்கள் ரைஸோ இல்லை சாம்பாராக வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த குக்கரை வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வெந்துடும். அதாவது கேஸும் மிச்சமாகும். அதனால இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாசர் இருக்கும். அது லைட்டாக வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அந்த மாதிரி லீக்கேஜ் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா அந்த வாசரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி நீங்கள் பழைய சிலிண்டரில் உள்ள வாசரை தூக்கி நீங்களே மாட்டிக்கலாம் ஒரு எமர்ஜென்சினா. அப்படி இல்லைன்னா சிலிண்டர் கொண்டு வந்து போடுறவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை விட பெஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து சிலிண்டர் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா, அவங்க வரும்போதே இந்த ரெகுலேட்டரை வந்து அந்த சிலிண்டரில் மாட்டி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கிறத ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் வெளியில் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது வேலையாக இருக்கும் போது சும்மா வாங்கி மட்டும் வச்சுருவோம், அதை செக் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு தடவையும் சிலிண்டர் கொண்டு வந்து வைக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெகுலேட்டரை மாட்டி பார்த்து சுவிட்சை ஆன் பண்ணி அடுப்பு நல்லா எரியுதா, இதில் எதுவும் லீக்கேஜ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அதை கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனாலேயும் உங்களுக்கு கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது சிலிண்டர் தீர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மாற்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ரெகுலராக எப்பவும் போல் மாட்டுவோம். ஆனால் அந்த ஆன் பண்ணி சுவிட்சை ரெகுலேட்டர் ஆன் பண்ணும்போது அந்த கேஸ் லீக் ஆகிற சவுண்டு வந்து கேட்கும். அது கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு சேஃப்டியும் கிடையாது, கேஸும் அதில் நிறையா வேஸ்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து அந்த வாசரை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அவங்ககிட்ட கேட்டு நீங்களே கற்றுக்கங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு வந்து போகிறவங்களுக்கு கால் பண்ணி அதை மாற்ற சொல்லிடுங்க. அதை விட பெஸ்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி கொண்டு வந்து வைக்கும் போதே அதை செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க சிலிண்டர். இது எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மேலேருந்து இது ஒரு சாக் பீஸு இதை தண்ணியில் நனைச்சிட்டு நான் எடுத்திருக்கேன். மேலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே கீழே வந்து கோடு போட்டுக்கோங்க. இது எந்த அளவுக்கு வந்து காஞ்சு வருதோ அது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கேஸ் இல்லை. காயாமல் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நம்மளுக்கு கேஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த சிலிண்டர் மாட்டி எனக்கு ஒரு 2-3 நாள் ஆகிறதுனால எனக்கு இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட இருக்குது. ஏன்னா இண்டக்ஷனும் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வெதுன்னு, அதாவது கை பொறுக்கக்கூடிய சூட்டில் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற்றுனீங்கனாலே தெரியும். தண்ணி ஊற்றும் போது இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரும். அந்த தண்ணி மேலே உள்ள தண்ணி டக்குன்னு வந்து காஞ்சிரும். கீழே உள்ள தண்ணி கொஞ்சம் வந்து சில்லுன்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி, இது ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கேஸ் வந்து எந்த அளவு இருக்குங்கிறத நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி கேஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் வந்து எப்போ வாங்கினீங்களோ, அதாவது என்னைக்கு வந்து மாட்டுறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நான் வந்து 9ஆம் தேதி 3வது மாதம் இந்த மாதிரி நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு வருதுங்கிறது வேறு எதுலையும் குறித்து வைக்கிறத விட இதில் குறித்து வைக்கும் போது அழிஞ்சு போகாமல் இருக்கும். நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம் சீக்கிரம். முக்கியமான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட டியூப். இந்த டியூப் வந்து எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா, ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து கேஸ் வந்து லீக் ஆகும். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி மாற்றின டியூப்பை கூட மாற்றாமையே வச்சுருப்பாங்க. சிலிண்டர் கொண்டு வந்து போடுறவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டா கூட அவங்க மாற்றி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் வந்து வெடிப்பெல்லாம் இருக்கும். அதை எதோ போட்டு கொஞ்சம் அவங்களே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் டியூப் வந்து நல்லதாக பார்த்து வாங்கி போட்டுக்கோங்க. இப்போ சாதம்லாம் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அடுப்பில் தண்ணி வச்சுட்டு அது கொதிச்ச உடனே நம்ம அரிசி எடுத்து களைஞ்சி போடுறத விட சாதம் வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த சாதம் வந்து வெந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன டிப் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ போடும்போது எப்போவுமே வந்து எல்லாரும் வந்து இருக்கும்போது டீ போட்டு குடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் அப்படிங்கிறப்ப அப்படி குடிச்சு தான் ஆகணும். அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃப்ளாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது டீ வந்து கேட்குற நேரம் சூடாகவும் இருக்கும். எப்படி பார்த்தாலும் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டயத்தில் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டீ வந்து அப்பப்போ ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனியாக போடாமல் போட்டு வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டா அப்போயும் வந்து உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். போட்ட டீ ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது நம்ம வந்து உழவு ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அதாவது சோறு வைக்கிறக்காக தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணியோ இல்லை இட்லியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அடியில் வந்து தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலையோ நீங்கள் இது இந்த டம்ளர் எடுத்து இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிங்கனால சூடு வந்து நல்லாவே ஏறிடும். குடிக்கிற சூடுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனாலேயே உங்களுக்கு கேஸ் வந்து மிச்சமாகும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பாருக்கெலாம் பருப்பு வேக வைப்போம் இல்லையா, சாம்பாருக்காக இருக்கட்டும் ஒரு கூட்டுக்காக இருக்கட்டும் எதுக்குனாலும் பருப்பு வேக வைப்போம். அதை டக்குன்னு அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் விடாமல் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து மெயினாக வந்து ப்ரிப்பரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன சமையல் முடிவு பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டிங்கன்னா அது வேகிற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கும். அதனால தான் இது மாதிரி சொன்னேன். இன்னொரு டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும் போது டக்குன்னு வைக்கணும், ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த பருப்பை நம்ம வந்து மிக்சியில் ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு நீங்கள் குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி விசில் வச்சிங்கன்னா எப்பவும் போல் சாம்பாருக்கு பருப்பு சூப்பராகவே வெந்து வந்துடும். அதே மாதிரி அந்த பருப்புக்கு தகுந்த தண்ணி மட்டும் கரெக்டான அளவில் வச்சு நீங்கள் வேக வைக்கணும். தண்ணி நிறைய ஊற்றி தான் தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி கரெக்டான அளவில் வைக்கணும். அது ரைஸாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் சரி. அது மாதிரி குக்கரில் ஒரு விசில் வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவில் போட்டிங்கனாலே பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும். நான் வெந்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்காக தண்ணியை நிறைய வச்சு நிறைய விசில் விட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் பருப்பை வந்து மிக்சியில் கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு விசிலும் 2 நிமிஷம் தான் விட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. நான் தக்காளியும் அதிலே சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன்.
அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது தாளிக்கிறோம் இல்லையா, தாளிக்கும் போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தாளிக்கிற ஜாமான்லாம் நம்ம தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிறத விட, தாளிக்கும் போது இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு தாளிக்கலாம். அதில் வந்து கறியும் போயிடாது, கேஸும் மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் டிமாண்டாக இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஒன் பாட் ரைஸு, உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக செய்கிற டிஷ்ஷெல்லாம் வந்து செய்யலாம். அதாவது சீக்கிரமாக குக் ஆகக்கூடிய டிஷ்ஷெல்லாம் வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கேஸ் மிச்சமாகும். இந்த சமயத்தில் போய் வெரைட்டியாக வந்து சமைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது வகை வகையாக சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம் அந்த மாதிரி சமைக்கிறத விட ஒன் பாட் ரைஸ் மாதிரி நம்ம வச்சுட்டு அதுக்கு ஒரு சைடிஷ் மட்டும் வச்சோம்னாக்கா சீக்கிரம் வந்து வேலையும் முடிஞ்சிடும், நம்மளுக்கு வந்து கேஸும் மிச்சமாகும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே வந்து டிஃபனுக்காக இருந்துச்சுன்னா முளைக்கட்டின பச்சை பயிர்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு நேரம் சாப்பிட்லாம். சேலட் மாதிரி எடுத்துக்கலாம், ஃப்ரூட் நிறையா எடுத்துக்கலாம், ஜூஸ் நிறையா எடுத்துக்கலாம், ஸ்மூத்தி வந்து அரைச்சி குடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நேரம் வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே கேஸ் மிச்சமாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியெல்லாம் ட்ரை பண்ணால் 30 நாளைக்கு வரக்கூடிய கேஸ் 50 நாள் வரையும் கூட வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் இல்லை அப்படின்னா இண்டக்ஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், விறகடுப்பு யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது 1-2 டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து ரெட் ஹார்ட் கொடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விழா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.